ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஒரு அளவுக்கு வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்துட்டு ப்ளே பண்ண வேணாம், இதுக்கப்புறம் ஒர்க்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேன்னு ஹீரோயின் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோக்கு வந்துட்டு பெருசாக வேலையே இல்லை போல. அவன் என்ன பண்ணுவானா ஹீரோனை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு திருப்பி வந்துட்டு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து தப்பாக கொடுத்துருப்பால, ஸோ இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுத்துருப்பாங்களே. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவானா அவன் ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணுவானா உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவன் மேலே வந்து ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பான். ஆனால் இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோனுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். நீ எதுக்கு இங்கே வர, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லி திட்டுவாளா. இவன் வந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் கிடையாது, நான் கிளம்ப மாட்டேன்ட்டு வந்துட்டு ஃபுட் எல்லாம் பிடிங்கி வச்சுட்டு ஃபஸ்ட் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா சட்டையை பிடிச்சி அவனை இழுத்து வந்து வெளியே தள்ளி விட்டுருவான். இவனுக்கு வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, பிடிச்சி வெளியே போய் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ஏரியா இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டோன் வீட்டு பார்த்துருப்பா. ஒழுங்காகவே வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டாள். இப்போ என்ன பண்ணுவோம்னா அவளே வந்து நடந்து விசிட் பண்ணிட்டு இருப்பாளாம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ட்ரோன் வரும். அது வந்து நல்லா புழுதியெல்லாம் கலப்பி விட்டுரும். எந்த ட்ரோன் யாரோடதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவானா ஓடிட்டு இருப்பான். ஆனால் இவ இருக்கிற பிளேஸ்க்கு எல்லா இடத்துக்குமே அது வந்துட்டே இருக்குமா. அவன் என்ன பண்ணுவான் முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ஒரு மரத்துக்கு முன்னாடி போகிற மாதிரி போயிட்டு நவுந்துருவான். அது என்ன பண்ண அந்த ட்ரோன் மரத்தில் போய் இடிச்சிக்கும். ஸோ இடிச்ச உண்மையாக அந்த ட்ரோன் வந்து உடஞ்சி கீழே விழுந்துருமா. யார் அனுப்புனா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வருவான். இது வந்து ஹீரோட ட்ரோன் தான் போல. அவன் தான் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான். அடிப்பாவி எவ்வளோ காஸ்ட்லியான டோன் தெரியுமா, அப்படியே சுக்கா உடச்சிட்டு ஏடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவானா. நான் என்ன பண்ணேன், நீ தான் என்ன டிஸ்டர்ப் பண்ண அமுச்சு விட்டேன், உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு போப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து பெட்டராக எடுத்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பயும் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்டா நீ சாப்பிடும் போது கூட வந்துட்டு தொல்லை பண்ணாமல் விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பான். முடியாது, உன்னை 24 hours வந்து டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒர்க் வச்சு மோத மாட்டேங்கிறான். இந்த மாதிரி இவளை டிஸ்டர்ப் பண்ணியே மோதிட்டு இருக்கான். எல்லா நாளும் போயிட்டு இருக்கே, இவ ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்குலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பேசி விட்டு போகிறான். அதுக்கப்புறம் அன்றைக்கி ப்ரெசன்டேஷன் கொடுக்குற அந்த நாளுமே வந்துடுது. இவன் ஹாப்பியாக வரான். கண்டிப்பாக வந்துட்டு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா, ரெடி பண்ணியிருக்க மாட்டா, இன்றைக்கி வந்து சொதப்புவா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாப்பியாக வரான். இன்றைக்கி அவளும் வரா கம்பெனிக்கு. அவளும் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு வரா, எல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு கிளம்பி எடுத்துகிட்டு வரான். இவன் வந்து சொல்கிறான் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சொல்லிட்டு போகிறான். ஏன்னா இவன் நல்லாவே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் வந்து சித்தி எல்லாருமே உட்காந்துருப்பாங்க, பிஏ எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்ன தான் நீ பண்ணுற நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவான்னா நல்லா வந்துட்டு ப்ரெசன்டேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்படி இவன் நல்லா பண்ணுறதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இவன் பண்ண மாட்டா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் இவன் எப்படி இவ்வளோ நல்லா பண்ணுறா அப்படின்ட்டு ஷாக்காக இருக்கும். இவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பார்க் வந்து வச்சு நடத்திட்டு இருந்திருப்பாங்க. ஜூ மாதிரி இருக்கும், சுற்றி பார்க்கெல்லாம் இருக்கும். இப்போ என்னென்னா இவங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு மலை சைடு இருக்கும். அந்த மலையில் வந்துட்டு கொஞ்சமாக பார்க் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மலை கீழே அடியில் வந்துட்டு ஏதோ வந்து சுரங்கப்பாதை மாதிரி போதாம். அங்கே வந்து நிறையா வந்து ரூபிக்கல்லாம் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. இவர் வந்துட்டு அந்த பிஸ்னஸ்லேயே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனோட டேர்னுக்கு வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறான். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் மாற்றி கேட்டுட்டு இருக்கிறான். அவளை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவள் வந்து பதில் சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு எப்படி இந்த ஐடியா தெரியும், அது எப்படி நீ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டியா, நீ வந்து சாலிட் டெஸ்ட்லாம் அமிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவள் எல்லாமே டீட்டெயில் வந்துட்டு பண்ணியிருக்கா போல. ஸோ எல்லாத்துக்கும் சூப்பராக ஆன்சர் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பற்றிட்டு போகுது. என்னடா இவ எப்படா இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சா, இவ எப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணா, நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சித்தி வந்து டே நீ என்னடா டிஸ்டர்ப் பண்ணுவேன், அவளை வந்து வேலை பார்க்க விட மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்னடா இவ இப்படி வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி ஒரு பக்கம் வந்துட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அவன் காதில் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இருங்க சித்தி எனக்கே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து வெல்டன் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வந்து நீ பண்ண வேண்டேன். அவன் ஆக்சுவலி ரொம்ப ரிசர்ச் பண்ணி அந்த இவங்களுக்கு கீழே வந்து ரூபிகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாள். ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் உட்கார வச்சுட்டு பேசுவார். நீ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுப்பேன்னு நல்லாவே தெரியும், நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இவங்ககிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க, அப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் தராதிங்கன்னு சொல்லிட்டு என் பிஏ கூட சொன்னாங்க, ஆனால் எனக்கு உண்மையில் நம்பிக்கை இருக்குது, அப்போது நீ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லுவான் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில, ஹீரோ வந்துட்டு என்னை பாயிண்ட்டாக பிளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து நல்ல திறமையான பாயிண்ட்டாக எடுத்து கொடுத்தான். அதெல்லாம் வந்து நோட் பண்ணிங்களா, அவன் வந்துட்டு எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக வந்துட்டு அந்த விஷயத்த சொல்கிறான். அவன் விளையாட்டு பிள்ளையாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நீ எப்படி வந்து இதெல்லாம் சர்ச் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் காட்டுறாங்க என்னதான் நான் பகலில் வந்துட்டு ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணானா இவன் நைட் ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டு இருப்பா, தூங்காமல் வந்துட்டு இதுக்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பா போல். ஸோ அதை தான் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஹீரோக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்குது, அவன் வந்துட்டு என் மேலே கோபத்தில் தான் வந்துட்டு பிஸ்னஸை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ அவன் பார்த்துக்கலன்னா நீ பார்த்துக்கோ, எனக்கு அவன் வந்து பிஸ்னஸை பார்த்துட்டா ரொம்ப ஹாப்பி தான், ஆனால் அவன் வரமாட்டேங்கிறானேம்மா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வருத்தப்படுறாரு. அது ஹீரோயின் சொல்கிறான் அவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, எப்படியாச்சும் மோட்டிவேஷன் பண்ணி அவனை
கண்டிப்பாக அவன் வருவான் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்கிறான். மேபி இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணால் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போதைக்கு இந்த பொறுப்பை பார்த்துக்கோ, நீ வந்துட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ், அது இல்லாமல் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற, அவனுக்கு வந்து சித்தியாக, ஸோ உனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் மாறுது ஜித்தின்னொன்னுமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரே தலைவலி, எப்படா வந்துட்டு இப்படி நல்லா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மேட் பையன் இருக்கான், அவன்கிட்ட வந்துட்டு கிம் வந்து சொல்லிட்டு இருக்கான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, நேற்று நான் வந்து டவுனுக்கு போனேன், அப்போ வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன், அது பொண்ணே கிடையாது, அது வந்து பிசாசு பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டீனா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி பொண்ணு நீ பார்த்தா கூட, நேரில் பார்த்தா கூட வாமிட் பண்ணிடுவாடா, அவளை வந்து கனவுல கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை நினச்சி பார்த்துட்டு, சிச்சி அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவ்வளோ திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயமாக திட்டிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. இவன் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கா, ஹீரோ வந்துட்டு அப்படியே கோவத்தோட போய் இஞ்சி தண்டை குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கானா. இதை பார்த்துட்டு கேமே என்னடா ஆச்சு, அவன் ஏன் அப்படி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்குறான். அதுக்கு வந்துட்டு இந்த பையன் என்ன சொல்கிறான், விஷயமே தெரியாதா, அப்போ இன்னைக்கு வந்துட்டு ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக கொடுத்தாங்களாம், ஸோ எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களா, ஸோ இதை பார்த்து தான் வந்துட்டு சார் வந்துட்டு கோமா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு, கடவுளே எனக்கு வந்துட்டு ஜாப் தான் இல்லை, அட்லீஸ்ட் இந்த ஜாபாச்சும் வந்துட்டு கன்டினியூ பண்ணேன், எனக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ப்ளீஸ் என் லைஃப்பில் வந்துட்டு ஏதாச்சும் காரணம் காட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக காட்டுவார். ஆனால் கடவுள் உனக்கு தான் இவ்வளோ டேலண்ட் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு உழைச்சி சம்பாரிச்சு எங்கள் அப்பாட்ட வாங்கின கடனை வந்துட்டு அடைக்கலாம், அதை விட்டு எதுக்கு எங்கள் அப்பாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். அது வந்துட்டு என்னோட இஷ்டம், நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அது வந்து அப்போ என்னோட பர்சனல், அதை பற்றி நீ பேசாத அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்கிறான். அது எப்படி பர்சனல் ஆகும், என்னோட ஃபேமிலி விஷயம் வந்துட்டு எப்படி உன்னோட பர்சனல் மட்டுமே இருக்கும், உனக்கு நல்லாவே டேலண்ட் இருக்கு, நான் உன்னை நிறைய டிஸ்டர்ப் பண்ணேன், அப்போயும் இருந்துமே நிறைய விஷயம் சர்ச் பண்ணி நீ வந்துட்டு எங்கள் அப்பாட்ட வந்து சொல்லியிருக்க, ஸோ உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கும் போது நீ நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணி நிறைய காசு கிடைக்கும், ஏன் சொல்ல போனால் நீ என்னோட கம்பெனியில் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணு, நான் உனக்கு சம்பளம் தரேன், அதை வச்சு எங்கள் கடனை வந்து அடைச்சிடலாம் அப்படிங்கும் போது ஹீரோயின் வந்து எனக்கு வெயிட் பண்ணு, நீ கம்பெனி வச்சுருக்கியா, எது உன்னோட கம்பெனின்னு சொல்கிறாங்க போது எங்கள் அப்பாவோட கம்பெனி தான், ஸோ எனக்கு கீழே ஒர்க் பண்ணு, டோ இங்கே என் கீழே வந்துட்டு மேலாம் இருக்கானா, அந்த மாதிரி என் கீழே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா, எனக்கு அதெல்லாம் இஷ்டமே கிடையாது, நான் வந்துட்டு என்ன வேணால் பண்ணுவேன், உனக்கு என்ன திருப்பி இந்த விஷயத்த வந்து பேசாத, நான் நிறைய வாட்டி உன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன், அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் என்ன வேணால் எடுத்துப்போம், உங்கள் அப்பாவை டேரெக்டாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்னமோ பண்ணி தோல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பி போவானா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இன்றைக்கி நிறைய நீ கேள்வி கேட்ட, எனக்கு வந்து நல்லாவே தெரியுது உங்ககிட்ட பயங்கரமாக டேலண்ட் இருக்குன்னு, நம்ம ஏன் இப்படி போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம வந்துட்டு நார்மலாக இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம், நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் வந்துட்டு வாழ போகிறோம் போது ஹீரோ வந்துட்டு என்ன சொல்ல வர, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ போகிறோமா அப்படிங்கும்போது, நான் வந்து உங்கள் அப்பாவை கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறேன், அப்போ நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் தானே வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து கோவம் வரும். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பா, அவங்க அப்பா சொல்லுவாங்க, நீ வந்துட்டு ஹீரோக்கு வந்து ஸ்டெப் மாமா வர போகிறேன், ஸோ ஹீரோ வந்து நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோ, அவனை வந்து புரிஞ்சுக்கோ, அவனை வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துக்கோங்க, அப்போ தான் ஒரே ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது நம்ம ஹீரோனிக்கு ஹர்ட்டாக இருக்கும், ஹீரோக்கு வந்து ஸ்டெப் மாமா வர்றது, பட் இருந்தாலுமே அதை வந்து இங்கே சொல்லுவாள். இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து சிரிச்சிட்டு, சான்ஸே கிடையாது, நான் அந்த மாதிரி வந்துட்டு உன்னை வர விடவே மாட்டேன், நீ சும்மா கனவு கண்டுட்டே இரு, உன் கடத்தை வேறு வழியில் அடைக்கப்பாரு, நீ கண்டிப்பாக என்னோட ஃபேமிலியே கிடையாது, நீ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவான்னா, தெரிஞ்சவங்க கிட்ட ஹீரோ பற்றி, ஹீரோட க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட எல்லாத்தையுமே ஹீரோ பற்றி கேட்டு தெரிஞ்சுப்பா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ பற்றி நோட் பண்ணி வச்சுட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கிட்ட வந்து சொல்லி புலம்பிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வெக்கேஷனில் மீட் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். அவங்களுக்குள்ளே வந்து 1 night stand நடந்தது மட்டும் கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். வெக்கேஷனில் வந்து நான் அப்போவை பார்த்தேன், அப்போ வந்து பேரை வந்து மாற்றி என்கிட்ட சொல்லியிருந்தா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். இப்போது ஹீரோயின் வந்து பேசினதை வந்துட்டு வந்து சொல்லும் போது, ஒருவேளை நீ சான்ஸ் கொடுத்துப்பாரு, ஒருவேளை அப்போக்கிட்ட உன்னால் பழகும் போது அப்போட வந்துட்டு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தெரியும்ல, எதுக்கு உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒருவேளை பணத்துக்காக தானா, இல்லை வந்துட்டு கடை அடைக்கணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு பாரு, மேபி அவளை வெறுக்க கூட உனக்கு சான்ஸ் கிடைக்கும், நீ வெறுத்துட்டேன்னா நீ பெருசாக அவளை பற்றி கேர் எடுத்துக்க மாட்டேன், நீ அவள் கூட வந்துட்டு பழகிப்பாரு அப்படின்னு கிம் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுதான் ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலைல ஏஞ்சி பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பற்றி ஒவ்வொரு விஷயமா நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அவனோட சின்ன வயசில் நடந்தது, இப்போ நடந்தது, நேற்று நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுருப்பா. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு ஏஜென்ட் செட் பண்ணி ஹீரோயினை பற்றி ஃபுல்லாக வந்துட்டு இல்லை வந்து கல் பண்ணியிருப்பான். அவங்க அம்மா அப்பா இல்லாதது, ஆன்ட்டி கூட தான் வந்தது, ஆன்ட்டி தான் வந்து கடன் வச்சது, இத்தனை நாள் ஒர்க் பண்ணது, ஆன்ட்டி பசங்க, ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினை பற்றி அவளுக்கு பிடிச்சது பிடிக்காது அதெல்லாம் தெரில, ஆனால் ஹீரோயினை பற்றி பயோடேட்டா
கேட்டால் மட்டும் ஃபுல்லாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட குடுமி என் கையில், இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பார்த்துட்ருக்கான், அந்த ஃபைலையே பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நார்மலாக ஜூவில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஒரு சிங்கத்துக்கிட்ட இருந்து உட்காந்து கேஷுவலாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து பயந்துடுறான், என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ வந்து பார்க்குறான், என்ன பயமாக இருக்கா, வா கிட்ட வாங்கும்போது ஹீரோயின் வந்து போக மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து சிங்கத்தை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கண்ணை வந்து ஒரு மாதிரி புருவத்தை வந்து தடவிட்டு இருப்பானா, இவன் இப்படி பண்ணாவே யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கா போல. இப்போ நீ என்ன பண்ணுற, இப்போ நீ என்ன ட்ரிக் பண்ணுறதுக்காக நீ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஜஸ்ட்டு கண்ணில் தான் கையை வச்சேன். இல்லை, நீ எப்போதும் யோசிக்கிறப்ப இந்த இடத்துல கையை வைப்பேன். ஸோ நீ என்ன ட்ரிக்கான பிளான் போடுற சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. நான் எந்த ட்ரிக்கான பிளான் போடல அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படியே, ஓகே ஃபைன், நீ என்ன கிளம்பவே மாட்டியா அந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லும் போது, நீ வந்து என்னை டிஸ்டர்பே பண்ணாத, நான் வந்துட்டு எவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டுருக்கேன். என் லைஃப்பில் வந்துட்டு நான் யாரையும் பார்க்கக்கூடாது, நான் நிறைய விஷயத்தில் அப்செட் ஆகிருக்கேன். சொல்லப்போனால் என் எக்ஸை வந்துட்டு பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரமாக வந்துட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கேன், உன்னால் வந்து அது கூட பொறுக்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் என்னை விட, நான் இங்கே தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போவா. இதை கேட்குற ஹீரோக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும், பட் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டான். அதுக்கப்புறம் சித்தி என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ தோஷியெல்லாம் பார்ப்பாங்களா, டெய்லி வந்துட்டு என்ன நடக்கும் இந்த ராசிக்கு உள்ளவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு இன்றைக்கி நான் பார்த்தேன், இன்றைக்கி ராசி வந்து நல்லாவே இல்லை, உங்களுக்கு, எனக்கு, ஹீரோக்கு, ஹீரோட அப்பாவுக்கு 3 பேருக்குமே 4 பேருக்குமே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எப்படி சொல்கிறீங்கும்போது, அன்றைக்கி அப்போ வர அன்றைக்குமே ராசி பலன் பார்த்தேன், அது சரியாகவே இல்லை. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், இன்றைக்குமே ஏதோ பிரச்சனை இருக்குங்கும்போது, இன்றைக்கி என்ன பிரச்சனை, இன்றைக்கி சாரை பார்க்க வந்து டீனா பொண்ணு தான் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக டீனா வந்துடுறான். பின்னாடி வந்துட்டு ஹீரோயினோட எக்ஸும் வராங்க. 2 பேரும் வருவாங்களா, என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களாங்கும் போது சித்திக்கு வந்துட்டு இந்த டீனா வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. நீ எப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு தான் வந்து இந்த டீனா. ஸோ வந்துட்டு அங்கிளை பார்க்க வந்திருக்காங்க போது, அப்படியே அங்கிள் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க, இப்போ வந்து பார்க்க முடியாது டீனா, நீ வேணால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, ஏன் சொல்ல போனால் வந்துட்டு போய் பார்க்கலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படி டைம் போயிடும், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கிள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுமே. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவான். அப்போ வந்து இது உன் பாய் ஃப்ரெண்ட் தான், ஸோ உன் பாய் ஃப்ரெண்டை என்ஜாய் பண்ணுங்கும் போது, இவன் வந்து என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, எனக்கு கீழே வேலை பார்க்குறவாங்கும் போது, ஓ அப்படியா, ஓகே, எனிவே நீ போய் சுற்றி பார்த்துட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவன் கேட்பான், நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ என்ன பாய் ஃப்ரெண்டை, எனக்கு கீழே வேலை பார்க்குறவன் தானே, நம்ம வேணா சும்மா டேட்டிங் மாதிரி இந்த பார்க்கை சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிக்கும்போது, அதெல்லாம் ஒன்று தேவையில்லை, போய் எனக்கு காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு உள்ளார போயிடுவான். அடிப்பா எப்படியுமே ஒத்துக்க மாட்டேங்கிறா, இப்படி அடம் பிடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பான். சரி போய் அம்மனிக்கு போய் காஃபி வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, க்யூவில் நிற்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து முன்னாடி நிற்பான், பின்னாடி எக்ஸ் நிற்பான். 2 பேரும் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்பி பார்த்தா பார்த்துருவா, ஆனால் வந்துட்டு அவன் அந்த பக்கம் பார்த்துருக்க மாட்டான், இந்த பக்கம் ஜூஸ் வாங்கிட்டு இப்படி வந்துட்டு இருப்பா. ஒன்றும் கண்ணு பாடப்படினு அடிக்குது, இன்றைக்கி யாராச்சும் புதுசாக பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்ணை தேய்ச்சி விட்டே வந்துட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்கல்ல, இவங்க 2 பேரும் உள்ளார பேசிட்டே போகிறத வந்துட்டு கிம் வந்து பார்த்துருப்பான். என்ன அந்த பிசாசு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து பார்த்துருப்பான். சாச்சா இருக்க சான்ஸே கிடையாது, அவன் ஏன் இங்கே வர போகிறா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த தொல்லையை பார்த்ததுலேருந்து அவள் ஞாபகமாகவே இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். இன்றைக்கி ஏதோ உங்கள் அப்பா ஆஃபீஸ் கிட்டே வந்துட்டு நான் அந்த பிசாசை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லும்போது, எந்த பிசாசுடா அப்படிங்கும்போது, நான் தான் சொன்னேன்னா அன்றைக்கி வந்து டவுனுக்கு போயிருந்தேன், அந்த பொண்ணை நான் பார்த்தேன்ட்டு சொன்னேன், ராட்சசி மாதிரி பேசிட்டு இருந்தேன், அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, மூஞ்சி பத்திலே வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் சும்மா படத்துல தான் நடக்கும், அகெயின் மீட் பண்ற மாதிரி, இதெல்லாம் டிராமால தான் நடக்கும், ரியல் லைஃப்ல நடக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட எக்ஸ் வந்துட்டு போயிட்டு இருப்பானா. இதை வந்துட்டு ஹீரோ பார்த்துருவான். பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். பார்த்துட்டு கண்ணை திருப்பி கசி பார்ப்பான், இவனா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்ப்பான். அப்போ தான் வந்துட்டு ஹீரோக்கு எப்படி தெரியும்னா, ஹீரோயினை பற்றி எல்லா பேக்ரவுண்டும் செக் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பானே. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஃபைலோ இருக்கும், ஹீரோயினோட எக்ஸ் இப்போ ரீசெண்டாக தான் பிரேக்கப் பண்ணாங்க, ஆனால் என்ன ரீசன் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பாள், நான் எக்ஸை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டேன், நான் வந்து திருப்பி அந்த மூச்சை பார்க்கவே கூடாது அப்படி தான் சொல்லிட்டு இருந்திருப்பான், நான் இங்கே தான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸ் இங்கே வருவான். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிற்பா. இவனுக்கு வந்துட்டு அதே தோணிட்டு இருக்கோம், இவன் வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன், இங்கே வந்தால் டிஸ்டர்ப் ஆகுது, அவனை வந்து பார்த்தா டிஸ்டர்ப் ஆகும், அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், உன்னால் வந்துட்டு என்னை ஃப்ரீயாக விடவே முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாள். ஸோ இதை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அந்த பக்கம் நின்றுருப்பா. இப்போ என்ன கரெக்டாக அந்த எக்ஸை நோக்கி நடந்து வந்துட்டுருக்கான், எக்ஸும் ஒரு பக்கம் நடந்து வந்திருக்கான். ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான், 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.